நாங்கள் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் கர்த்தரின் விடுதலை ஊழியம் நாளுக்கான தேவ செய்தியின் தலைப்பு, நம் வாழ்க்கை ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்க வேண்டும் என்று யோவான் 12:27-28 கூறப்பட்ட வசனத்தை ஆதாரமாக கொண்ட தேவ செய்தியை பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் எடுத்து வருகிறார். லண்டன் மன்னிக்க வேண்டும், இந்திய மண்ணிலிருந்து கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை நாம் வாசித்து அதை தியானத்துக்கு கடந்து செல்வோம். அன்பாலே, கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானத்துக்கு கொண்டு செல்வோம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் எதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன்? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அதனாலே இன்னைக்கு நாம இப்படி ஒரு ஜெபத்தை இயேசு ஆண்டவர் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம ஜெபிக்கிறோமா? அன்பாலே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா, பிதா சொல்றாரு, பதில் சொல்றாரு, ஒரு வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். என்னன்னு அந்த சத்தம் என்ன சொல்றதுன்னா, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அந்த பாஸ்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் அதுல காணப்படுகிறதை பார்க்கிறோம். மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு செய்தியை அது உள்ளார அடக்கி வைத்திருக்கிறார். என்ன மகிமைப்படுத்தினார், என்ன இன்னும் மகிமைப்படுத்துவார் அப்படின்னாக்கா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொடுத்து பரிசுத்தமாய் அவரை வாழ வைத்து பரிசுத்த பலியாக அவரை கொடுக்க போறதுக்காக அந்த அவரை கொடுத்ததே ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய பாவத்தை போக்குறதுக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சேன், இந்த உலகத்துக்கு கொடுத்து நான் இந்த உலகத்தையே நேசிச்சேன்ல, அதுலதான்ப்பா நான் ஒன்னும் மகிமைப்படுத்தினேன். அடுத்து இன்னும் மகிமைப்படுத்துவேன். யார? ஏசாண்டவரை மரிச்ச பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பும் போது இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். அப்பா, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டார் ஆண்டவரே. அப்ப குமாரனுடைய நாமமும் மகிமைப்படுது, பிதாவுடைய நாமமும் மகிமைப்படுது. ஏனென்றால் பிதா குமாரன் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார். அப்ப அந்த உயிர்த்தெழுகிற காரியத்தை பிதாவானவர் பரிசுத்த ஆவியினால அதை செய்கிறார். ஆனால்தான் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். நம்மால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் நம்மை மகிமைப்படும்படியாகவும் ஆண்டவர் என்ன செய்யணும், உதவி செய்யணும். அன்பாலே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் மூலமா ஆண்டவர் நாமம் மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கும் நம்ம வாழ்க்கை. அடுத்தது நாம மறைந்த பிறகும் ஆண்டவர் நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட வேண்டும்.
இதுதான் இன்னைக்கு நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அதோடு இல்லாம ஒரு காரியத்தை சொல்றார் 27, இப்பொழுதும் என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன், பிதாவே இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பாருங்க, அந்த வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். இவரு உலகத்துக்கு வந்த நோக்கத்தினுடைய வேலை நிறைவேறப் போகிறது. அந்த எட்ஜுக்கு வந்துட்டார், முடிய போது, சிலையில அறைய போறாங்க. அந்த வேலைக்காகவே நான் என்ன செஞ்சேன்னா காத்திருக்கிறேன். இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும். இந்த மரண வேலை, இந்த வேலைக்குள், இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இந்த வேலையை செய்யறதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு அன்பாவில்லை, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நாம் அதை இன்னும் உத்தமமாய் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார மீட்டிங் போயிருந்தோம். அதுல ஒரு ஊழியக்காரு வார்த்தை கொடுத்தார். அவரு, நான் உனக்கு ஊழியம் செய்யற ஆண்டவரே, நான் டீச்சருக்கு படிச்சிருக்கிறேன், அந்த டீச்சர் உத்தியோகம் பண்ணிட்டே உனக்கு நான் வேலை செய்யறேன் அப்படின்னாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அவங்க எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு. 20,000 ரூபாய் தருவாங்க, அது எனக்கு போதுமானதா இருக்கும் என் குடும்பம் நடத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி, கணக்கு போடு, அதுக்கு நீ எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுவ அப்படின்னு. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நான் அங்க உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த 8 மணி நேரத்துக்கு எனக்கு ஊதியம் 20,000 ரூபாய் தருவாங்க அப்படின்னாரு. ஒரு மணிக்கு எவ்வளவு அப்படின்னாரு. இப்படி எல்லாம் கணக்கெல்லாம் போட்டார். உடனே ஆண்டவர் சொன்னாராம், நான் அந்த காசை தரேன், எனக்கு வேலை செய்வியா அப்படின்னாராம். என்ன ஆண்டவரே அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா 8 மணி நேரம் நாங்க உழைச்சாக்க 20,000 ரூபாய் தருவான்னாங்கல்ல. இப்ப எனக்கு 8 மணி நேரம் நான் சொல்ற வேலையை செய்ய, நான் தரேன் உனக்கு அப்படின்னாராம். அதுக்கப்புறம் தான் அவரு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தார். வந்துட்டு டைம் டேபிள் போடு, காலைல எத்தனை மணிக்கு உங்க ஸ்கூலுக்கு போவ, எத்தனை மணிக்கு முடிப்ப, எத்தனை மணிக்கு வருவ, எவ்வளவு நேரம் உழைப்ப, அதெல்லாம் எழுதுறல்ல. அதே போல இப்ப என்கிட்ட நீ வந்துட்டேன்னா, எத்தனை மணிக்கு நீ வந்த, எத்தனை மணி நேரம் என் கூட உட்கார்ந்து இருந்த, எத்தனை மணி நேரம் எனக்காக என்னென்ன செஞ்சேன்ற ஒரு லிஸ்ட் போடு அப்படின்னாலும் அவர் எல்லாத்தையும் குறிச்சு வச்சிட்டாரு நோட்ல. ஒரு 2 நாள் செஞ்சாருங்க. முதல் 2 நாள் கரெக்டா இருந்தது. 3ஆம் நாள் அவர் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு போன் வந்துச்சு. அவர் ஃப்ரெண்டு, வாப்பா தம்பி அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே போயிட்டாரு, ஏந்துச்சு. அவ்வளவுதான். போயிட்டு சாயந்தரமா தான் வந்தார். அந்த வேலை முடியல, வந்தார். அப்புறம் அப்படியே அலட்சியமா விட்டாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை வந்துச்சு, செஞ்சுட்டே இருக்கிறார். ஆண்டவர் அது ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே ஆண்டவர் போட்டுக்கிட்டு வெளியில போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், போய் கதவை திறந்து போய் காணிக்க எண்ணிட்டு அதை எண்ணிப்பாரு அப்படின்னாராம். இல்ல ஆண்டவரே, நான் அடுத்த வாரம் எண்ணிக்கிறேன், கடைசி வாரம் ஒரு 70 ரூபா தான் காணிக்க இருக்கும், அதை போய் என்னத்தேன் இருக்கும், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இல்ல போய் எண்ணிப்பார் போ அப்படின்னாராம். மனைவிட்ட வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள வந்து காணிக்கப்பட்டு திறந்து அவர் எண்ணாராங்க. நோட்டை எண்ணாராம். 1700 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தாராம். அப்ப அப்படியே எனக்கு நடுக்கம் வந்துருச்சான். என்ன நடுக்கம்னா, இந்த ஒரு வாரம் நீ வேலை செஞ்சதுக்கு உண்டான கூலியை நான் கொடுத்தேன் அப்படின்னா. ஆனா அந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல வைக்கும்போது நடுக்கி ஆண்டவர்கிட்ட அழுதாராம். ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் நான் ஒழுங்கா வேலை செய்யல ஆண்டவரே, உனக்கு நான் ஊரை சுத்திட்டு கிடந்தேன், ஃப்ரெண்ட்ஸுடைய சுத்திட்டு கிடந்தேன், நான் உன் பாதத்துல உட்காரவே இல்லை ஆண்டவரே, எனக்கு இது கில்ட்டியா இருக்குது ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு சொல்லி கையை தூக்கி ஜெபம் பண்ணாராம். அப்ப ஒரு வாரத்தினுடைய சம்பளத்தை ஆண்டவர் கரெக்டா அவரு கொடுத்தாரு. அவர் வாக்கு மாறாத தேவன். நான் வாக்கு மாறாத தேவன்றதை நான் நிரூபிச்சுட்டேன். உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தை நான் கொடுத்துட்டேன். ஆனா நீ எனக்கு ஊழியம் பண்றேன்னு சொன்னல, 8 மணி நேரம் உழைக்கிறேன்னு சொன்னல, என் பாத்துல அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னல, அதை கீப் அப் பண்ணு அப்படின்னாலும் அன்னியில இருந்து ஆண்டவர்கிட்ட 8 மணி நேரம் அவருடைய சமூகத்துல உட்கார ஆரம்பிச்சாராம். அதன் பிறகு பாருங்க, அவருடைய ஊழியம் மகிமையா இருந்தது. ஆண்டவர் சொன்ன சம்பளத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அவர் சொன்னார். நீங்க நாம ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா இருக்க, அந்த வேலை வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றார். இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும்
என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அதனால அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வேலை டயத்துக்கு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இது இது நேரடியா பார்த்தோம்னா டைம் எடுத்துக்கலாம், ஜாப் எடுத்துக்கலாம். வேலைன்னு போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல ஜாப் எடுத்துக்கலாம். வேலைனால நம்ம தமிழ்ல வேலைக்கு வேலை, இந்த ஜாப்புக்கு வேலைன்னு தான் சொல்லுவோம், நேரத்துக்கும் வேலைன்னு தான் சொல்லுவோம். ஆனா லை தான் மாறும் இல்லையா? அந்த லை இந்த லையும் மாறும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றது, என்னுடைய நேரத்துக்கு நான் காத்திருந்தேன், என்னுடைய நேரத்துக்காக நான் என்ன செய்யறேன், அந்த வேலைக்குள் வந்தேன். தன்னை ஒப்பு கொடுக்கிற. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, நம்ம ஆண்டுடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதுலையுமே அவசரப்பட்டு இருக்கிறோம், எல்லாம் உடனே கிடைக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு குரூப் பீப்புளுக்கு எடுத்தேன், யோவான் 1-2 அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், 2 அதிகாரத்துல ஆண்டவர் முதல் அற்புதம் செய்ததை அங்க பதிவு பண்ணியிருக்கிறார் யோவான். 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா 2:4, யோவான் 2:4 பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை அதே வேலைதான் இங்க, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நேரம் என்ன டைம் வரல, அது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறேன். என் வேலை வரும்போது நான் எல்லாமே செய்வேன். அப்ப ஆண்டுடைய வேலைக்காக நாம் காத்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய அவசர வேலையில இருக்கிறோம், அவசரமான ஒரு காலத்துல இருக்கிறோங்க, ஃபாஸ்ட் உலகத்துல இருக்கிறோம். எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு பயங்கரமா பிசாசுடைய வேலை என்னன்னாக்கா, நேரத்தை அதிகமாக, அதாவது வேகமாக கொண்டு செல்றதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆண்டுடைய வேலை என்பது நிதானத்தை குறிக்கிறது, நீடிய பொறுமையை குறிக்கிறது. அவன் அவசரம் அவசரம் அவசரம், ஆனா ஆண்டவர் நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. நீ நானும் யார் புத்திக்கு நடக்க போறோம்? பிசாசு புத்தி அவசரப்படுத்தி உன்னை வீணாக்கணும். ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்து நீனு உன்னுடைய வேலையை நிறைவேற்றுன்றார். அதனால இன்னைக்கு நம்ம எப்படியாக இருக்கிறோம்? இன்னைக்கு காலையில அதான் கொடுத்தேன், இன்னைக்கு பிசாசு புத்திக்கு நடக்கிறோம், இல்லைன்னா நம்ம சொந்த புத்திக்கு நடக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்மளால செய்தி கேட்க முடியல. நீங்க சொல்ற ஒரு வாலிப சகோதரர் சொல்றேன், நீங்க 5 நிமிஷம் தான் செய்தி ஊத்தினா யாரு கேட்பா? இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாமே ஷார்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 1 நிமிஷம், இந்த 2 நிமிஷம், மிஞ்சினா 3 நிமிஷத்துல நீங்க செய்தி கொடுக்கறதுக்கு பழகுங்க அப்படின்றான். 3 நிமிஷத்துல என்ன செய்தி கொடுக்கறது? எப்படி கொடுக்கறது? கொடுக்கணும்னா கொடுக்கலாம். என்ன நீ புரிஞ்சுப்ப? விலாவரியா சொல்லியே புரிஞ்சுக்கல என்னும் போது நீ 3 நிமிஷத்துல சொல்றது என்னத்தை புரிஞ்சுப்ப? இன்னைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டான் இன்னைக்கு கிறிஸ்தவர்ல பிசாசு. இன்னைக்கு நிறைய ஷார்ட் பாக்குறதுலயும் ரீல் பாக்குறதுலயும் இன்னைக்கு நேரத்தை செலவு பண்றோம். ஆனா மணிக்கணக்கா செலவு பண்றோம். எப்படி? ரீல் பாக்குறதுக்கே 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் போறதே தெரியாது. ஆனா ரீல் பார்த்துட்டு உட்காந்துக்கிறோம், ஷார்ட்னு. ஆனா 1 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, அல்லது 1/4 மணி நேரமோ ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மனசு எவ்வளவு? அந்த சினிமாக்காரனும் மற்ற அனாவசியமான காரியமும் ரீலை பாக்குறதுக்கு அதுல நீ மணிக்கணக்காக செலவு பண்ற நேரத்தை. ஆனா உருப்படாத போறதுக்கு தான் நம்ம இப்படி செய்யறோம். ஏன்? அது பிசாசுடைய கிரியை. அம்மாலே உன் பொறுமையை இழக்க வைத்து, செய்தியை, நல்ல செய்தியை கேட்க விடாதபடிக்கு உன் பொறுமையை இழக்க வைத்து, அவசரமா பார்த்துக்கிட்டே போய் அவசரமா போய் எங்கேயா முட்டிட்டு நின்றான்னுது. இன்னைக்கு உண்மையிலே நேற்று ஒரு இது படிச்சேன். இன்னைக்கு இந்த கேம்ல, இந்த சூதாட்டத்துல, ரம்மில இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க எத்தனையோ பேரு, லட்சக்கணக்கான பேரு அடிமைப்பட்டு கிடக்கிறதோட இல்லாம கோடிக்கணக்கான பணத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு ஒருத்தன் பாண்டிச்சேரியில தீ குளிச்சு செத்து போயிட்டவன் எழுதிக்கிறான் ஒரு லெட்டர் அவன் மனைவிக்கு. இதை நீ சொல்லு, சோசியல் மீடியால சொல்லு. என்ன மாதிரி முட்டாள் பசங்க, நீ என்ன மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுத்தணும், எத்தனை பேர் அதுக்கு அடிமையா இருக்கிறானுங்க சொல்லு. இந்த இந்த ரம்மியெல்லாம் தடை பண்ணணும், இந்த மாதிரி பரப்பு நீ அப்படின்றான். ஆனா அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் லஞ்சம், லாவண்யம் மேல் வாங்கி இன்னைக்கு திரும்பி அதை ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ரம்மில எத்தனை அடிமைத்தனத்துல நீ மாட்டிட்டு இன்னைக்கு பல கோடிகளை இழந்திருக்கிறாங்க தெரியுமா? அவன் சொல்றான், என் பாஸ்புக் எடுத்து பாரு, எத்தனை லட்சங்களை நான் இழந்து இருக்கிறேன்றது உனக்கு தெரியும். இதுக்கு மேல எனக்கு அதே புத்தி தான் வருது, அங்கேதான் போக சொன்னது, என்னால மீள முடியலன்னு சொல்லி செத்தே விட்டான்.
அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அவன் செல்போன்லயும் கேம்லயும் செலவு பண்ணி அவன் வாழ்க்கையை திறந்தான். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு என்று வேலையை நம்ம பயன்படுத்தணுமா? நம்ம வேலைய வேதத்தை வாசிக்கவும், அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கவும், அவரோடு கூட பேசவும், அவரோடு கூட அந்த வேதத்தை தியானிக்கவும் நம்ம வேலையை பயன்படுத்தணுமா? இன்னைக்கு பாருங்க, இயேசாண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய வேலையை அவர் கரெக்டா பயன்படுத்தினார். அவருடைய நேரத்தையும் கரெக்டா செலவு பண்ணாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் அவரு கண்ணும் கருத்துமா வேலை செஞ்சார். பிதாவோடு நேரத்தை செலவு பண்ணாரு. கிடைக்கிற டைம் எல்லாம் போய் ஜெபம் பண்ணாரு. கிடைக்கிற டைம் எல்லாம் போய் என்ன செஞ்சார்? பிதாவோடு அமர்ந்து தன்னுடைய நேரத்தை பிதாவோடு செலவிட்டார். அதனால்தான் அவரு எல்லா நாமத்துக்கும் மேலான அவர் நாமத்தை ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு பரலோகத்தின் கீ அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீ நானும் என்ன செய்ய போறோம்? நம்முடைய வேலையை, அதாவது நம்முடைய நேரத்தை அல்லது நம்முடைய ஜாப்பை நாம் எப்படியாக கழிக்க போறோம்? நேரத்தை அனாவசியமா கழிக்க போறியா, இல்லது அத்தியாவசியமா கழிக்க போறியா? ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து கழிக்க போறியா? அதுக்குண்டான கூலி ஆண்டவர் தருவாரியா? நான் வறுமையில இருக்கிறேன்னு சொல்லாத. நீ ஆண்டவருக்கு நேரத்தை செலவு பண்ணிப்பாரு, உன் வறுமையெல்லாம் மாறும். நான் அப்படி செலவு பண்ணேன், இன்னைக்கு மாறிச்சு. ஒரு காரியத்தை நான் கேட்டேன். 8 மணி நேரம் ஒரு ஊழியக்கார் ஆண்டவருக்காக 24 மணி நேரத்தை 3 பகுதியா பிரிச்சாராம். 3 8 24. ஒரு 8 எனக்காக, ஒரு 8 ஆண்டவருக்காக, ஒரு 8 மணி நேரத்தை பொதுமக்களுக்காக அவர் கொடுத்தாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் 8 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல அவர் இருந்ததுனால வல்லமையுள்ள பிரசங்கியா அவர் மாத்தினார். இன்னைக்கு நீ நானும் நம்முடைய வேலையை ஆண்டவருக்குன்னு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்துல உன்னை நிரப்புவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த வேலை ஆண்டவரே, அந்த வேலையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இன்னும் என் வேலை வரவில்லை என்று நீடிய பொறுமையா இருந்தீங்க. அந்த வேலை வர வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்க ஆண்டவரே. அதனால்தான் ஆண்டவரே யோவான் 12 இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நான் பார்க்கிறோம். நாங்களும் ஆண்டவரே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீடிய பொறுமையாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை, டைமை நாங்க சரியான முறையில பயன்படுத்த, உம்முடைய சமூகத்துல பயன்படுத்த, உம்முடைய சமூகத்துல அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.